எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2020 முதல் 2027 வரை, அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதையும் இனி கடக்க போகிற பாதையும் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்க போகுது, எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க, இனி எத்தகைய அமைப்பு நம்மளோட வாழ்க்கையானது இருக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2017 பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து நிறைய மகர ராசிக்காரங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு குறிப்பாக 2020 முதல் 2027 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி உங்களை வந்து ஒரு பாடுபடுத்தி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சனி கடந்த ஒரு 7.5 வருஷமாக, அதிலும் சொல்ல முடியாத துயரங்கள், வாழ்க்கையை வந்து வெறுத்து போகின்ற நிலைகள் நிறைய பேருக்கு கடந்த 2020 முதல் நடக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக 2020 ஜனவரி 23 சனி வந்து ராசிக்குள்ளே வந்தாருங்க. சனி ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து 2023 வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு கொடுமையான ஒரு காலகட்டமாக அவனோட வாழ்க்கையில் இருந்திருக்கும். நிறைய போராட்டங்கள், நிறைய இழப்புகள். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே சனி இருக்கும்போது மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துருப்பாருங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருப்பாருங்க. திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனை, கருத்து வேறுபாடு, ஒரு சண்டையை கொடுத்துருப்பாருங்க. ரொம்ப ஒத்துமையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவு பிரச்சனையை கொடுத்துருக்குங்க. அது ஒரு வேளை நீங்கள் வந்து ஒத்துமையாகவே இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் ரீதியான தொந்தரவுகளை சனி வந்து உண்டு பண்ணி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சில பேருக்கு தள்ளி போய் கொண்டிருக்கிற தன்மைகளை கொடுத்துருக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்விகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தத்தை ஜென்ம சனி தான் அதிகமாக கொடுக்குங்க. அஷ்டம சனிக்கு அடுத்தபடியே ஜென்ம சனி அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்களை கொடுத்துருப்பார். காரணம் சனி வந்து ராசிக்குள்ளேருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்த்துருப்பார். நண்பர்களால் ஏமாற்றங்கள், உறவுகளால் ஏமாற்றங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய உண்மையான முகங்களை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை ரீதியாக நிறைய பேருக்கு பணிச்சுமை அதிகரிச்சிருக்கும். அதிகமான வேலை, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேலை இழப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நிறைய பேருக்கு ஒரு பெரும் அடி அப்படின்றது தான் ஏற்பட்டிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பித்து நஷ்டப்பட்டும் இருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதித்தாலும் பற்றாக்குறை அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்தளவுக்கு வியாபாரம் பெருசாக போயிருக்காது. நஷ்டங்கள் நிறைய பேருக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். முயற்சிகள், அதாவது 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நம்ம செய்கின்ற முயற்சிகளில் நிறைய தடைகளை கொடுத்திருப்பார். குறிப்பாக இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளாலையும் நிறைய சிக்கல்களை கொடுத்திருப்பார். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான முகத்தை வந்து சனி வந்து படம் போட்டு காமிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யார் மேலாம் அதிகமான பாசமும் அதிகமான அக்கறையும் எடுத்து வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய உண்மையான முகங்களை சனி வந்து கடந்த காலங்களில் காமித்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 2020, 21, 22, 23 இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாகவே வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறதும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களோடையே போயிட்டுருக்கும். அதாவது ஒரு சிக்கல் தீர்ந்தால் இன்னொரு சிக்கல் வரும். ஸோ இப்படியாக வந்து மாறி 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 ஒரு சிக்கல்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போயிட்டுருக்கு இந்த சனி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட இந்த பேச்சு, நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளால், நம்ம பேசுகின்ற வாக்கு சார்ந்த விஷயங்களால் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சார்ந்த வகையில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இந்த சனி அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பற்றாக்குறைகள், வேலை ரீதியாக பிரச்சனை, ஒரு வேலை அந்த இந்த மாதிரியான ஜென்மசனி நடக்கும்போது தான் இந்த வேலை மாற்றம் செய்கிறவங்களாம் செஞ்சுருப்பாங்க. வேலை மாற்றம் செஞ்சு இருக்கிறது, அதாவது அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக தான் போயிருக்கும் இந்த காலகட்டங்கள். சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் இழப்புகள், அதாவது சில பேருக்கு வேலை போயிருக்கும், வேலை தேடுறவங்களுக்கு சரியான வேலை கிடச்சிருக்காது, படித்து முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்காம கிடைக்கிற உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க, அதிகமான வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்கின்ற தன்மைகளை வந்து இந்த சனி வந்து உருவாக்கி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு பண்ணி கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் சனி வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகளையும் சனி வந்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம், வயசுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இளைய பருவத்திற்கு காதல் சார்ந்த விவகாரங்களுக்குள்ளே நுழைச்சி அதில் ஒரு தோல்வியை கொடுத்து மன அழுத்தத்தை சனி வந்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியாக வயதிற்கேற்ற மாதிரியான கஷ்டங்களை கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக மகர ராசிக்காரங்க பார்த்துட்டீங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் போதுண்டா சாமி, இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறது கண்டிப்பாக எனக்கு கேட்குது, எனக்கு புரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா அத்தகைய ஒரு பாடத்தை சனி வந்து கடந்த 7.5 வருஷத்தில் கொடுத்துருக்கார், கற்பித்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, சனி மட்டும்தான் ஒரு மனுஷனை கஷ்டத்தின் மூலமாக உயர்த்துகின்ற ஒரே கிரகம். கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை காண்பித்து உங்களை வந்து மேலே கொண்டு வருவார் இந்த சனி அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லிட்டு உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்களில் புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுடைய, நண்பர்களுடைய, மக்கள்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான முகத்தை வந்து சனி வந்து காமித்திருப்பார். அதாவது உறவுகள் எல்லாம் போய் எல்லாமே வேஷம் சொல்லிட்டு நிரூபித்து காமித்திருப்பார் இந்த சனி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதனால் இனி வரும் காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? இந்த 2025, 26, 27 இந்த காலகட்டங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக 2026, 27 இந்த காலகட்டங்கள் நிஜமாக சொல்கிறேன், மகர ராசிக்காரங்க தவற விடக்கூடாத காலகட்டங்களாக அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னா இந்த 2026, 27 காலகட்டங்கள் தான். 25 விட 26, 27 இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், குருவும் வந்து உச்சமாவார். சரிங்களா? குரு உச்சம் பெற்ற குரு 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் பெற்று ராசியை பார்ப்பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு வந்து சனியை பார்ப்பார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ராகு கேதுக்களும் ரொம்ப சாதகமான ஒரு தன்மையில் வருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது 2026, 27 இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். என்னென்ன ஏற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஒத்துமையும் சந்தோஷமும் குடும்பத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்து ஏற்படும். ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு பிரச்சனைகள், பிரிவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஒன்றாக வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரும் காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு திருப்தியே இல்லாமல் ஏதோ ஒரு சம்பாதிக்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக நீங்கள் தற்போது முயற்சி பண்ணலாம். சரிங்களா? அரசு சார்ந்த வழியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும், முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசில் அலைமோதும். சரிங்களா? ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க, கடவுள் வழிபாடு அதிகமாக மேற்கொள்வீங்க, நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்களுக்கு நீங்கள் பதில் தெரிவிப்பீங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, ஸோ இது சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். அப்போது அப்ராடில் நீங்கள் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்து வந்து ஒரு பணிச்சுமைகள் கண்டிப்பாக குறையும். ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வேலை செய்கின்ற தன்மையை வந்து இந்த சனி உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்ருக்குங்க. சரிங்களா? வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் வந்து விலக போகுது. எதிரிகள் வந்து உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை சனி வந்து கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாவே கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பாக 2026, 27 காலகட்டங்களில் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமான வருமானங்கள் வருங்க. பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்காத அளவுக்கு நல்ல ஒரு சம்பாதியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே மாதிரி இரட்டை வருமானங்கள் நிறைய பேருக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மனைவியால் அல்லது கணவனால் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அவங்களால பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தங்க நகைகள் வாங்கி சேமித்து வைப்பீங்க, சரிங்களா. அதே மாதிரி நிலப்புலன்கள் வாங்கி வைப்பீங்க. லேண்டு நிறைய லேண்டு வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. சொத்து பத்துக்கள் சேர்த்து வைப்பீங்க. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாக கொண்டிருக்கிறோம் அவ்வளோ அந்த 26-27 காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. மனசில் குழப்பங்கள் நீங்கும், தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இனி வரும் காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை மகரத்துக்கு உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், சரிங்களா. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சனி நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அதில் நீங்கள் சந்தேகமே இல்லை, கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மகராசிக்காரங்களுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. லாஸ்ட் ஒரு 7.5 வருஷத்தில் சனி உங்களை வந்து ஒரு மாதிரி வந்து அதிகமான தொல்லைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தான் சனி கொடுத்துருக்கார். ஸோ அதிலிருந்து கண்டிப்பாக இனி வரும் காலகட்டங்களில் மெல்ல மெல்ல வெளியே வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.